இந்த நம்பிக்கை இப்படியே இருக்கணும். பாத்துக்கிட்டே இருங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஆதாரமா வச்சுக்கிட்டு உங்க ஒவ்வொருத்தர் கதையும் முடிச்சு காட்டுறேன். ஒருத்தனை கூட விட்டு வைக்க மாட்டேன். இது நான் வேண்டேன். அந்த பரமேஸ்வரன் மேல ஆணை. அந்த குழந்தை அமிர்தா ஆபத்துல இருக்கா. அவளை பாதுகாக்கிறதுக்காக என்ன அனுப்பி வச்ச. ஆனாலும் உண்மையை சொல்ல முடியாத அளவுக்கு என் கைய கட்டி போட்டுட்டியப்பா. இது என்ன நியாயம்? உன்னோட எண்ணம் தான் என்ன? அந்த நாகராணி மறுபடியும் தன்னோட சக்திகளை அடையறதுக்கு தேவையான சஞ்சீவினி. ஆமாங்க, கலங்கத்தால தான் 5:30 மணிக்கு கியூல நின்று வாங்கிட்டு வந்தாங்க. அப்பா என்ன ரஷ்ங்கிறீங்க? கேஷை டிராப் பண்றதுக்கு ஏடிஎம் வாசல்ல கூட அவ்வளோ ரஷ் இருக்காதுங்க. அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்ம ஜனங்க சரக்குன்னு வந்தா வாயை பொளந்துட்டு வந்து நிக்கிறாங்க. இது பாருங்க, இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சொல்லிட்டேன். முதல்ல இதை எடுத்துட்டு போய் வெளியே போடுங்க. தூக்கி போட்டுடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்லியே ஆகணும். உங்களுக்கு ஒரு ½ hour டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீங்க என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லலன்னா இதை திறந்து இங்கேயே கடன்னு தேவதாஸ் மாதிரி குடிச்சு உங்க முன்னாடி தர்ணா போராட்டம் பண்ணுவேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி, பண்ணிக்கோங்க. ஏங்க, நான் விளையாட்டு சொல்லலைங்க. இது குடிக்கிறவங்களுக்கு சாமி மாதிரி. இது மேல சத்தியம் பண்ணி சொல்றாங்க. உங்க வாயில நீங்க இன்னைக்கு ஐ லவ் யூன்னு சொல்லலன்னா இது என் வாய்க்குள்ள போய்டும் சொல்லிட்டேன். என்னோட இந்த ரூமை வைன் ஷாப்பா மாத்தி தினமும் காலையில குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பயமுறுத்துறீங்களா? நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. மொத்தத்துல உங்க வாயால ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியே ஆகணும். அப்படி இல்லைன்னா அத கையில வச்சுக்கிட்டு இங்கேயே நீங்க தவம் பண்ணிட்டு இருங்க. நான் உடனே போய் உங்க சேட்டையும் வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன். ஓஹோ, என்னை பயமுறுத்துறீங்களா? போங்க, போய் யார்கிட்ட வேணா சொல்லிக்கோங்க. என்னதான் சொல்றீங்கன்னு நானும் பாத்துறேன். உங்களோட இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் இந்த அர்ஜுன் பயப்பட மாட்டான். இது பாருங்க, நான் நிஜமா தான் சொல்றேன். வீட்டுல எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்ல வேண்டி வந்துரும். அதுக்கப்புறம் ஏற்படுற விளைவுகளுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்னங்க நீங்க? அதான் போங்கன்னு சொல்லிட்டேன்ல. போங்க, யார்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. ஆனா அப்படியே கூடவே என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடுங்க. ஏன் புண்ணியமும் சேர்த்து உங்களுக்கே கிடைக்கட்டும். என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருங்க, உங்களை ஒரு வழி பண்றேன். வீட்டுக்கு தெரியாம லவ் பண்ணும்போது நான் பயப்படல. போயும் இதுக்கெல்லாம் பயப்படுவேனா? போங்க, நீங்க எப்படி உங்க மனசு எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அமிர்தா. இது என்னத்த நீங்க காஃபி போட்டு கொண்டு வரீங்க? அமிர்தா கையால காஃபி போட்டு குடிக்கணும்னு ரொம்ப ஆசையா வந்து நின்னுட்டு இருக்கேன். நீ இந்த வீட்டுக்கு பெரிய மருமக. நீ முதல்ல எங்களுக்கு காஃபி போட்டு காட்டு. அதுக்கப்புறம் அமிர்தாவை பத்தி பேசலாம். நல்லா இருக்கு. நாங்க போட்டு கொடுக்கற காஃபியை அவ ஒழுங்கா குடிச்சாலே போதும். நீ தேவையில்லாம அவளையெல்லாம் காஃபி போட சொல்லாதே. சுமார், நாங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அத்தை, பாட்டி, சித்ரா அக்கா, சின்னத்த, மாமா எல்லாரும் கூட கொஞ்சம் வாங்க. என்னது, மிஸ் மாயமா இன்னும் வரவே இல்லை? ஐயோ, விளையாட்டுக்கு சொன்னதுன்னு நினைச்சேன். நிஜமாவே வீட்டுல கூட்டத்தை சேர்த்துட்டாங்களே. என்னம்மா அமிர்தா, என்ன விஷயம்னு சொல்லு. அத்தை, உங்க பையன் வர ஓவரா போயிட்டு இருக்காரு. ஆஹா, ஓவரா போறது நீதான். பழி மட்டும் ஏன் பேர மேலையா? ஆமா பாட்டி, ஏதோ சொல்லுவாங்களே, பிசாசு வாயால பகவத்கீதை படிச்ச மாதிரி இருக்குன்னு. அத்தை, அவ ஏதோ சொல்ல வரா. முதல்ல அது கேளுங்க. நீ சொல்லுமா. அத்தை, உங்க பையன் வீட்டுக்கு பாட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு குடிக்க போறேன்னு சொல்றாரு. ஐயோ, முடிஞ்சது. என் கதை இதோட அவ்வளவுதான்.
என் மான மரியாதை எல்லாத்தையும் காத்துல பறக்க பண்ணுன்னு இப்ப பிளானோட போய் கீழே போயிருக்கா. போதும் வாயை மூடு. உனக்கே இது ஓவரா தெரியல? எல்லாத்துக்கும் இல்லைன்னு ஒண்ணு இருக்கு. இவங்க எல்லாரும் உன்னை நம்புறாங்கன்றதுக்காக என் பேரை மேல பழிய தூக்கி போடுறியா? என் பேரை எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயோ கடவுளே, நான் எதுக்கு பாட்டி இல்லாத பொல்லாது சொல்லணும்? அதால எனக்கு என்ன பிரயோஜனம்? உங்க பேர் என்ன சொன்னாரு? நாளைக்கே சாந்தி முகூர்த்தம் நடக்கணுமா? இல்லைன்னா காலங்கத்துல பாட்டில் ஓபன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, பாட்டில் என்கிட்ட காமிச்சு என்ன மிரட்டினார் கூட. அமிர்தா, நீ என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் புள்ள அர்ஜுனா அந்த மாதிரி சொன்னா? ஆமா அத்தை, நம்ம குலதெய்வத்து மேல சத்தியம். போய் 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 அவங்க சொல்றது சுத்த போய். என்ன அர்ஜுன், உன்னை பத்தி என்னென்னமோ எங்க காதுல விழுது. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி, அவங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஏங்க சும்மா இருங்க, எல்லாரும் முன்னாடியே மனத்தை வாங்காதீங்க. இந்த வீட்டுக்கு நேத்து வந்தவங்களா என் பேரனை குறை சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்றமா அமிர்தா? பாட்டி, நான் இப்பவும் அதே தான் சொல்றேன். வீட்டுக்கே பாட்டில வாங்கிட்டு வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நான் சொல்றது உண்மை. உங்க பேரனை நீங்களே விசாரிச்சு பாருங்க. டேய் அர்ஜுன், என்னடா இது புது பழக்கம்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, இவங்க சும்மாவே என் காலை பாடுறாங்க, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. இங்க பாரு அர்ஜுன், உண்மையை சொல்லு. வீட்ல ட்ரிங்க்ஸ் பாட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கியா? ஆமா, காலையில 5-6 மணிக்கெல்லாம் கடைக்கு போய் கியூல நின்னு வாங்கிட்டு வந்திருக்காராம். வேணும்னா நீங்களே ரூமுக்கு போய் பாருங்க, இவ்ளோ பெரிய பாட்டில் அது. சரியத்த, வாங்க, அது என்னன்னு நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னத்தை கொண்டு வந்திருக்கானோ? ஐயோ, நான் தான் எதுவும் கொண்டு வரலன்னு சொல்றேன்ல. டேய், வழி விடுறா. அம்மா, எதுவும் கொண்டு வரலன்னு நான் சொல்றேன்லம்மா. இப்படிலாம் செக் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆமாமா, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய இந்த மாதிரிலாம் சந்தேகப்படக்கூடாது. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். அத்தே, அவன் ஓடுற வேகத்தை பார்த்தா எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஐயோ, என்ன இப்படி சொதப்பிடுச்சு? அமிர்தாவை மடக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி ஒரு சின்ன நாடகம் தானே ஆன. அவங்க என்னடானா வேற ஒரு பிளானை போட்டு என் குடும்பத்துக்கு முன்னாடியே என்ன வில்லன் ஆக்கி என்ன இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறதுக்கு வழியை தேடுறாங்க. இப்ப என்ன பண்றது? ஐயோ, எல்லாரும் ரூம்குள்ள வந்துட்டா என்ன பண்றது? யாருக்கு அங்கேயாவது இந்த பாட்டில் பட்டுச்சு அவ்வளவுதான். முதல்ல பாட்டில தூக்கி போட்டுருணும். நடக்கிறது நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். நான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு இருந்த ஒரே ஒரு சாட்சியை அழிச்சாச்சு. வாட்டம் ஒரு கை பாத்துறேன். ஸ்டாப். யாரும் ரூமுக்குள்ள போக கூடாது. ஏன்பா? நாங்க உள்ள வந்தா உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும்னா? வண்டவாளம் இருந்ததானே தண்டவாளம் ஏறதுக்கு. அப்புறம் எதுக்குப்பா உள்ள விட மாட்டேங்கிற? சும்மா இல்லாத பொருளை தேடி நீங்க எதுக்கு சித்தி டைமை வேஸ்ட் பண்ணணும்? அதெல்லாம் கிடையாதுடா. ஓ ரூமுக்குள்ள பாட்டில் இல்லங்கிறத நாங்க எங்க கண்ணால பார்க்கணும். ஆமாமா, சாட்சியை பார்த்தாதான் நாங்க நம்புவோம். இல்லனா நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். அது சரி, இத ஆரம்பிச்சு வச்சாலே அந்த அமிர்தா, அவ எங்க போனா? எங்க அவ? பெருசா என் பேரை மேல பழி சொல்லிட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டாளா? இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா நம்ம அர்ஜுன் எந்த தப்பு செய்யலன்னு? எல்லாரும் போய் வேலையை பாருங்க. கரெக்ட் பாட்டி.
அமிர்தா அவங்க கிட்ட போய் சொல்லிருக்காங்க. அதனால தான் அவங்க இப்போ இங்க வரல. நீங்க எல்லாம் கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. யாரும் எங்கேயும் போக போறது இல்ல. வாங்க வாங்க. பாட்டில் அங்க இல்லைன்னும் போது நீங்க என்ன சொன்னாலும் இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. இங்க பாரு அர்ஜுன், இப்பவே எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி ஆகணும். நீ தேவையில்லாம எங்க நேரத்தை வீணாக்காத. கரண், நீ உள்ள போய் பாட்டில் இருக்கான்னு முதல்ல பாருப்பா. ஹலோ, நீங்க இங்கேயே இருங்க. ஆல்ரைட். உங்களுக்கு சாட்சி தானே வேணும்? போங்க, நல்லா தேடுங்க. நான் எப்பேற்பட்டவனு தெரிஞ்சிடும். தப்பு பண்ணவங்க தானே பயப்படணும். எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஓ, அப்படின்னா எந்த பயமும் இல்லாம தைரியமா தப்பு பண்ண போறீங்களா? எங்க இப்ப நான் அப்படி சொன்னா, நான் சொல்ல வந்தது எனக்கு பயம் இல்லை. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல வந்தேன். யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிட போகுது. இருப்பா. என் பேரன் யாரு, எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். இவன் நான் வளர்த்த பையனாக்கும். தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாட்டி, இந்த வீட்ல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் தப்பு பண்ணல, பண்றதுக்கு வாய்ப்பும் இல்ல. அப்படியாப்பா தம்பி? அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஐயோ, ஜெய் மகாகாளி. ஓம் நாகச்சந்திரிகாய நமக. ஓம் நாகபுஷ்பாய நமக. ஓம் நாக அமிர்தமே நமக. ஓம் பீம் க்ளீம் க்ரீம் நாகச்சம்பாய நமக. பைரவா, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. பெரிய தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூஜையை நிறுத்திடு. ஏ சந்நியாசே, எனக்கு புத்தி சொல்ல நீ யாரு? நான் யாருங்கிறது உனக்கு முக்கியம் இல்ல பைரவா. நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்திருக்கேன் அதுதான் முக்கியம். இந்த பூஜையினால உனக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்ல. பிரச்சனைகள் தான் அதிகமாகும். நான் சொல்றத கேளு. பூஜையை இதோட நிறுத்திடு. பயமுறுத்துறியா? அதுவும் இந்த பைரவனையா? இந்த பைரவனோட பேரை கேட்டாலே இந்த பூலோகம் மொத்தமும் நடுநடுங்கும். ஜெய் மகாகாளி. அப்படி இருக்கும்போது நீ என்ன பயமுறுத்தி பாக்குறியா? பூஜையை நிறுத்துற பேச்சுக்க இடம் இல்ல. இந்த அகங்காரம் தான் உனக்கு வேணான்னு சொல்றேன் பைரவா. அந்த சிவனோட விருப்பமே வேற. தெய்வத்தை எதிர்த்து நின்னவங்க யாரும் பொழைச்சது கிடையாது. தெய்வமா? யாரு தெய்வம்? தெய்வத்தோட விருப்பம்னு எதுவும் கிடையாது. எங்க நான் தான் தெய்வம்.
நான் தான் சர்வ சக்தி. எல்லாம் ஏன் இஷ்டப்படிதான் நடந்தாகணும். நடந்தே தீரும். ஜெய் மகாகாளி. சரி, அதை கேட்கறதுக்கு நீ யாரு? செய்யக்கூடாததை நீ செஞ்சா நடக்க கூடாதது நடந்தே ஆகும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த பூஜை முழுமை அடையவே கூடாது. நாகபுஷ்பம் உன்ன மாதிரி ஒரு தீய சக்தி கிட்ட வரக்கூடாது. யாரு தீய சக்திங்கிறத, யாரு நல்லவன் கெட்டவங்கிறத காலம் முடிவு பண்ணும் சன்னியாசி. எந்த காரணத்துக்காகவும் இந்த பூஜை நிக்காது. பார்த்துக்கிட்டே இரு. ஜெய் மகாகாளி. பைரவா, நீ இந்த பூஜையை எப்படி தொடர்ந்து பண்றன்னு நானும் ஓம் நம சிவாய. ஏ சன்னியாசி, சின்ன சின்ன சித்து விளையாட்டுகளை கத்த வச்சுக்கிட்டு என் பூஜைக்கு பங்கம் விளைவிக்க பாக்குறியா? ஓ மூடனே, முயற்சி செஞ்சு பா. முயற்சி செய். என் பூஜைக்கு பங்கம் விளைவிக்க நீ முயற்சி செஞ்சு பா. இந்த பைரவனோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுப்ப. ஜெய் மகாகாளி. வேண்டாம் பைரவா, இன்னும் ஒண்ணும் கெட்டு போயிடல. இந்த பூஜைய இதோட நிறுத்திடு. உன் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் அமைதியா இருந்தா காலம் போயிடும். இன்னைக்கு சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் என் பூஜை தியானம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஈஸ்வரா, எல்லாம் அறிஞ்ச சர்வ சக்தி நீ. உன் கண்ணு முன்னாடியே நடக்க கூடாதது நடக்குது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இன்னும் ஏன் அப்பனே மௌனமாவே இருக்க? எந்த காரணத்தை கொண்டும் இவ்வளவு பெரிய தவறு நடக்க நீ அனுமதிக்கவே கூடாது அப்பனே. நாக புஷ்பம் அந்த துஷ்டனுடைய கைகளுக்கு போகாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. உன்னுடையது. ஓம் நம சிவாய. அர்ஜுன், என்னடா இது? ஓ, யாரோ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல பேசிட்டு இருந்தாங்க. உண்மை சாட்சி அது இதுன்னு ரொம்ப தெனாவட்டா பேசுனாங்க. பரவாயில்ல அமிர்தா, நீயும் அப்பப்போ உண்மையை சொல்லுவேன்னு புரியுது. பாத்தீங்களா அத்தை, நீங்க சும்மா சும்மா பாவம் அமிர்தாவை திட்டினீங்க. ஆனா இப்ப அர்ஜுன் இந்த பாட்டில வீட்டுக்கு கொண்டு வந்து குடிக்க போறேன்னு அமிர்தாவை பயமுறுத்துறது மட்டும் இல்லாம பொய் சொல்லி வேற மாட்டிக்கிட்டான். டேய், என்னடா இது? இது என்ன வீடா இல்ல பாரா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுல இருக்கா. அவ முன்னாடி உன் மரியாதையை கெடுத்துக்கிட்டியே, வெக்கமா இல்ல உனக்கு? ஆஹா, சிரிக்கிறத பாரு. உங்களுக்கு இது விளையாட்டு, ஆனா எனக்கு மானம் போச்சு. பதில் சொல்லு அர்ஜுன். இவ்வளவு நேரம் பெரிய பெரிய டைலாக் அடிச்சிட்டு இருந்த, இப்போ என்னாச்சு? பாட்டில பார்த்த உடனே வாயடிச்சு போனியா? ஆமா சித்தி, இவ்வளவு நேரம் தான் ஒரு பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இன்னசென்ட்னு காட்டிக்கிட்டான். இப்போ ஆல்கஹால் பாட்டிலோட கையும் தளவுமா மாட்டிக்கிட்டான். பாவம், அதான் ஒன்றும் பேச முடியல. இத பாரு அர்ஜுன், இதுதான் முதல், இதுதான் கடைசி. போனா போகுது பாவம் சொல்லி உன்னை விடுறேன். இத சாக்கா வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி தப்பு ஏதாச்சும் செஞ்ச, நீ என் செல்ல பேரன் கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன், பாத்துக்க. பாட்டி பாட்டி பாட்டி, நீ என் செல்ல பாட்டி இல்ல. நீ கோவப்பட்டா உன் முகம் ரொம்ப அசிங்கமா மாறிடுது.
அம்மா பாட்டி, நான் பாட்டில கொண்டு வந்தது உண்மைதான். ஆனா திடீர்னு ஞானோதயம் பிறந்து அதை ஜன்னல் வழியா தூக்கி போட்டுட்டேன். அப்படி இருக்கும்போது அது திரும்பி எப்படி ரூமுக்குள்ள வந்துச்சுன்னு தான் ஒரே குழப்பமா இருக்கு. என்ன நம்புங்க ப்ளீஸ். ஓஹோ, அப்படின்னா அந்த பாட்டில் தானாவே நடந்து வந்து ஒரு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்ட? இல்ல பாட்டி, எனக்கு என்னமோ இது திட்டம் போட்டு யாரோ செஞ்ச வேலைன்னு தான் தோணுது. அமிர்தாவால மட்டும்தான் இப்படி ஒரு வேலையை செய்ய முடியும்.